மோஸ்ட்லி காலையில் எந்திக்கும் போது அலாரம் வச்சு எந்திக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக இந்த பாட்டை கேட்டு எந்திரிச்சவங்க ரொம்ப ரொம்ப அதிகம். கரெக்டு தானே? இப்போ எனக்கு என்னோடய சின்ன வயசை ஞாபகப்படுத்துகிற ஒரு சில விஷயங்களில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கார்ட்டூன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா ஒரு மிஸ்டர் பீன் ஃபோட்டோவோ, ஒரு பவர் ரேஞ்சர் ஃபோட்டோவோ, இல்லை ஒரு சோட்டா பீமோட பற்றி ஏதாவது எழுதியிருக்காங்களோ இல்லை எதை பற்றி சொல்கிறாங்களோனா தான் எனக்கு சின்ன வயசில் ஆமாம் நான் அப்போ இது பண்ணிட்டுருந்தேன், நான் அப்போ அது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ இந்த மாதிரி கார்ட்டூன்ஸில் ஒரு டாப் 10 எனக்கு பிடிச்ச கார்ட்டூன்ஸ் என்னன்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச டாப் 10 கார்ட்டூன்ஸ் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் யுவர் பக்கத்து வீட்டு பட்டதாரி. வீடியோக்குள்ளே போகலாமா? எனக்கு பெரிய ஃபாலோவர்ஷிப் இல்லை, ஸோ அதனால் என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களோட டாப் 5 கார்ட்டூன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நான் ஒரு லிஸ்ட் எடுத்து இதில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து என்னோட டாப் 10 என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது டாம் அண்ட் ஜெர்ரி. ஆப்வியஸ்லி எல்லாருமே பார்த்துருப்போம். டாம் அண்ட் ஜெர்ரி சின்ன வயசுலேருந்து எல்லாருமே பார்க்குறது தான். அது இல்லை எந்த டைலாகும் இருக்காது, எந்த ஒரு இதுவும் இருக்காது, ஆனாலும் எங்கேஜிங்காக இருக்கும். நம்ம அதை பார்த்துட்டே இருக்கலாம். இது நடக்குது அது நடக்குது மாதிரி ஃபன்னியாக இருக்கும். சின்ன வயசில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போவுமே நிறைய பேர் பார்க்குறாங்க. செகண்டு சோட்டா பீம். அதெல்லாம் ஒரு காலம். சோட்டா பீம், இந்துமதி, சுட்கி, ராஜு, காளியா, திக்கிட்டு காளியா, திக்கிட்டு காளியா, அதெல்லாம் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்த காலம். சோட்டா பீம்லாம் லட்டு சாப்பிட்டு எல்லோரும் அடிப்பான். நான்லாம் லட்டு சாப்பிட்டா பவர் வந்துடும்லாம் நினச்சிருக்கேன் அந்த காலத்தில். சக்திமான்லாம் யாருமே சொல்லலை சார், இப்போ தான் நான் அதை நோட்டீஸ் பண்ணுறேன். ரோல் நம்பர் 21 பார்த்துருக்கீங்களா? அந்த கிருஷ்ணா, அதாவது நார்மல் கிட்டு மாதிரி கிருஷ்ணா வந்து ஒரு ஸ்கூலில் படிப்பார். அங்கே வந்து கம்சன்னா அந்த மாதிரி ஒரு வில்லன் இருப்பான். ரோல் நம்பர் 21 தான் இவரோட ரோல் நம்பர். ஸோ அதுதான் ஷோவோட நேமு. ரோல் நம்பர் 21. கிருஷ்ணா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் ஆகி ஈவில் கூட ஃபைட்லாம் பண்ணி ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் விசில் அடிக்கிற லெவலுக்கு ஃபைட் சீன்ஸ்லாம் சூப்பராக வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஐ திங்க் அது கம்மியாக தான் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதுவும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். இப்போ பென்டன் சொல்லவே வேண்டாம். இட்ஸ் ஹீரோ டைம். நீங்களே சொல்லுங்களேன், ஆம்னிட்ரிக்ஸ் எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க? பெஸ்ட்டு ஆம்னிட்ரிக்ஸ் வாங்கிட்டு எனக்கு பிடிச்ச பென்டன் ஏலியன் யார்? 4 ஆர்ம்ஸ். அது எல்லாருக்குமே பிடிக்கும். 4 ஆர்ம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அல்டிமேட்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து ஹூமாங்கசார்னு ஒருத்தன் இருப்பான். நல்லா பெருசாக அவன் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் கார்டெலாம் வச்சுருப்போம். ஹூமாங்கசார் வந்து ஆப்போசிட்டில் ஆளே கிடையாது. அதெல்லாம் பெஸ்ட்டு. அது பென்டன்னு. அதுக்கடுத்து ஜாக்கி சான். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி தான், அலாரம் வச்சு நான் காலையில் எந்திக்கிறேனோ இல்லையோ, ஜாக்கி சான் பார்க்குறதுக்காக 6 மணிக்கு அலாரம் வச்சு 7 மணிக்கு போடுவான்னு நினைக்கிறேன். அந்த ஷோ 7 மணிக்கு அந்த ஷோ போடுவான். 6 மணிக்கு நாங்கள் அலாரம் வச்சு எழுந்துச்சி 7 மணிக்கு அந்த ஷோவை போய் எஸ் ஜாக்கி சான் பார்க்குறோம் அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்பா பின்னாடி போட்டானே இல்லையே ஒரு போட்டு ஸ்கூலுக்கு எழுந்துச்சி கிளம்புடா அப்படின்னுவார். அதெல்லாம் ஒரு நல்ல காலங்கள். என் தம்பி அதுக்கப்புறம் பார்த்தான், அவனையும் அடிப்பாங்க. ஆனால் அவனை பாராட்டினாங்க, உட்காந்து பாரு நீ 6 மணிக்கே எழுந்திரிச்சிட்ட அப்படின்னு. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் குளோரியாவின் வீடுகள். அது ஒரு மாதிரி சட்டிலான ஷோ, நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் பார்க்கலாம். சின்சான். பர்சனலாக சின்சான் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சு. அப்போ எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை சின்சான் பார்க்கணும். ஆனால் அவனோட மீம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு போய் சாப்பிட போகிறேன். அடுத்து டோராலாம் சின்ன வயசில் நான்லாம் என்னோட ரேஞ்சான்னு தெரில. நான் நின்று டோரா அங்கே பாரு தெரியுது உனக்கு தெரியலையா, லூஸு அங்கே தான் இருக்குது அப்படின்னு டோராவை திட்டிக்கிட்டு இருப்பேன் நான். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிடுவடா, அழிஞ்சு போயிடுவேன். இந்த எண்ணத்தை மாற்றிக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். இப்போ எனக்கு பிடிக்காது. முன்னாடி பிடிச்சிருந்துச்சி சின்ன வயசில் கிரிக்கெட் மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பேன். பவர் ரேஞ்சர்ஸ். நான் தான் சொன்னேன்ல, அந்த பவர் ரேஞ்சர்ஸில் எஸ்பிடி எமர்ஜென்சி இந்த இப்போ தான் அந்த மார்வல் சினிமேட்டிக் நியூஸ் அதெல்லாம் அப்போவே பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நாங்கள்லாம் அப்போவே அந்த மாதிரி. பவர் ரேஞ்சர்ஸில் ஒரு கடைசின்னு நினைக்கிறேன், ஒரு மலைக்கு நடுவில் மாட்டிப்பாங்க. வில்லன் எல்லாரையும் அடிச்சிருவான். இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ உங்களுக்கு ஹெல்ப் வேணும், எல்லாரும் தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறப்போ மேலே பார்ப்பாங்க, சுற்றி பார்த்தா எல்லா பவர் ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க. டைனோ தண்டர், மிஸ்டிக் ஃபோர்ஸ், ஆல் டைம் என்னென்னமோ இருக்கும். எல்லாருமே வந்து சுற்றி நின்றுட்டுருப்பாங்க. நம்மளாம் வியந்து பார்த்த காலம் அதெல்லாம். ஜீபூம்பாவும் கொஞ்சம் நல்ல சட்டிலான ஷோ, நல்லா ஜாலியாக இருக்கும். நான் பெருசாக பார்த்ததில்ல, ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். அப்புறம் நாடி, அது எந்த காலத்துலேயோ நான் பார்த்தது, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகே. மிஸ்டர் பீன். இந்த ரிங்டோன் அடிக்கும் போது ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, சுற்றி இருக்க எல்லாருமே ஆடுவோம் அந்த ரிங்டோனுக்கு. 10 10
டென் 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 சிக்மா மேல், அல்ஃபா மேல், பீட்டா மேல் எல்லாருமே ஆடுவாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் நல்ல ஷோப்பா. சின்ன வயசில் இந்த மிஸ்டர் பீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கார்ட்டூன் சொல்கிறேன் நான், ரியலில் அவன் எக்ஸ்ப்ரெஷன்லாம் அடிச்சுக்க ஆளே இல்லை. ரோவான் அட்கின்சன், கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பேர், எனக்கு பேர் கரெக்டாக தெரியலாதான் நினைக்கிறேன். அப்புறம் ஜானி இங்கிலீஷ்னு ஒரு படம் பண்ணியிருப்பான் அவன். அதே மாதிரி கொஞ்சம் காமெடி சைடில் இருக்கிற ஒரு ஸ்பை த்ரில்லர், போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். அது என்ன ஜானி இங்கிலீஷ் 1 2 3 வந்துச்சான்னு தெரில, 2 பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்திருக்கிறது தான் மெயின் ஆள் மிஸ்டர் பீனுக்கு அடுத்து. இப்போ தான் நம்ம பசங்கள்லாம் இறங்கியிருக்காங்க. யார் கொண்டர் ஸ்கேட் போர்டை குடு, யாருன்னு தெரியுதா? கிக் பொட்டாஸ்கி தடாலடி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ. ஆக்சுவலி நான் தான் ஃபஸ்ட் மானு, அவன் செகண்ட் மானு. அவங்க அண்ணன் அவ்வளோ கேவலமாக காமிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் எனக்கு கிக் பொட்டாஸ்கி ரொம்ப பிடிக்கும். அது ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு அப்படின்ட்டு போவான். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மீம் நல்லா ஃபேமஸ் ஆச்சு. எதுவுமே பண்ண முடியல, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா காலை விரித்து கையை மடிக்கி படித்திடு அப்படின்னுவான். அது இன்னும் அந்த மீம்லாம் நாங்கள் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இந்த செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது தெரியுமா? செமஸ்டர் எக்ஸாம் அப்போது நைட்டுக்கு முந்தின நாள் படிச்சுட்டு இருப்போம். அப்போ எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் இது தான் இருக்கும். இதே தான் ட்ராகன் பூஸ்டர். ஓ மை காட், த ஓஜி ட்ராகன் பூஸ்டர்லாம் செம்ம ஷோ. அது ஆக்சுவலி எனக்கு அது ட்ராகன் பூஸ்டர் பார்க்கும்போது இன்னொரு ஷோ நான் வரும். அது ஹானரபிள் மென்ஷனில் வச்சுருக்கேன், ஏன்னா அது யாருமே சொல்லலை. அதுதான் ஹீமேன்லாம் சின்ன வயசில் பார்த்துட்டு இருப்போம். சூப்பராக இருக்கும் அந்த இதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. கிரேஸ்கல் கோட்டையின் சக்தியே, என்னுள் இருக்கும் சக்தியே வெளியே வா அப்படின்னு. அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். ட்ராகன் பூஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஷோ. அதுலேயும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ணிட்டு அப்படியே அந்த ட்ராகன் ரேஸ்லாம் நடக்கும்போது நம்மளால எல்லாமே முடிஞ்சு போதுன்னு நினைக்கும் போது அவன் ட்ராகன் பூஸ்டராக மாறி அடித்து, அதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமான ஷோ. அது அந்த பேட்மேன் அந்த இதெல்லாம் கலந்து ஒரு கலவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ஷோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச ஷோ கிட் வெர்சஸ் கேட். ஒரு கிட் இருப்பான், ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் ஆக்சுவலி ஒரு ஏலியன், ஓகேவா? அந்த ஏலியன் இதை வச்சு ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க. ஏலியனை கூப்பிட்ற மாதிரி, கேட் வந்து எல்லாத்தையும் அழிக்க ட்ரை பண்ணுற மாதிரி. அது சின்ன வயசில் ஒரு பிலீஃப் இருந்துச்சு, கேட்ஸ்லாம் வந்து ஒரு ஏலியன்ஸ், அவங்க தான் நம்மளை ஆண்டுட்டு இருந்தாங்க, ஈஜிப்டில் தான் நிறையா ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது அப்படின்னு. அதனால இந்த ஷோ எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக சூப்பராக ரொம்ப பிடிக்கும். இது போட்டாலே இப்போ உட்காந்துப்பேன் நான். ஸோ நல்ல ஷோ கிட் வெர்சஸ் கேட். அப்புறம் சிந்துபாதும் அற்புத தீவும். ஐயோ, அந்த காலத்துக்கே போயிடுவேன் நான். செம்ம அப்படியே அந்த என்ட்ரியில் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. சர்க்கிட்டே வந்து உள்ளே விழுவோம், அப்புறம் அந்த இது ஸ்டார்ட் ஆகும், சிந்துபாதும் அற்புத தீவும் அப்படின்னு. அது ஒரு மாதிரி நல்ல ஷோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூபிடு நான் பர்சனலாக ரொம்ப பார்த்ததில்ல. ஸோ இது அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாப்பாய். ஐயோ, எனக்கு கீரை சுத்தமாக பிடிக்காது. இப்போவும் சொல்கிறேன், கூட இருக்கவங்ககிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, கீரைனா எனக்கு அலர்ஜி மாதிரி, நான் அதை சாப்பிடவே மாட்டேன். ஆனால் அந்த ஷோவில் அவன் சாப்பிட்றத பார்க்கும்போது நமக்கு ஏதோ அதை சாப்பிட்டு நமக்கு எனர்ஜி வந்துடும் போல் அப்படின்னு தோணும். ஒன் ஆஃப் தோஸ் ஷோஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் ஐயோ பெஸ்ட்டு ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப். ஐயோ அந்த கேலண்டர் பறக்க அப்படியே அதை பார்த்தோன்னு வைங்களேன், அது உக்காந்தானே எந்திக்கவே மாட்டேன். இப்போவும் சொல்கிறேன், இப்போவும் நான் தேடிட்டு இருந்தேன் எங்கேயோ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லாம் போய் ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப்ஸோட எபிசோட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி வித்தியாசமாக அதுக்கு நிறைய கான்ஸ்பிரசி தியரிலாம் இருக்குது, கேட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி ஃபினியஸ் அண்ட் ஃபர்பும் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. கேண்டிஸ் தான் வந்து அவங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறான். அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து கேண்டிஸை வந்து திருத்த முடியாமல் சரி ஓகேன்னு அது கூட சேர்ந்து ஃபினியஸ் அண்ட் ஃபர்பும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, ஃபினியஸ் அண்ட் ஃபர்பும் கூட இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ கேண்டிஸ் வந்து அதான் ஒவ்வொரு தரையும் கேண்டிஸ் காட்டும் போது அந்த இது இருக்காது தெரியுமா, அதெல்லாம் இதில் தான் அப்படின்ட்டு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அந்த ஷோ. பெரி த பிளாட்டிபஸ், டூஃபன் ஸ்மித் அந்த வில்லன், ஐயோ எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், செம காமெடியாக இருப்பான். அப்புறம் நான் ஹானரபிள் மென்ஷனாக 2 வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஹீமேன், அது ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்னொன்று ரிச்சுன்னு ஒன்று பார்ப்போம் முன்னாடி. அந்த ரிச்சுக்காக இருப்பான், அவங்ககிட்ட காசை பறிக்க ட்ரை பண்ணுவாங்க, ரிச்சுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரான ஷோஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோஸ். இது எல்லாமே தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்னோடய டாப் 10 என்னன்னு சொல்லலாம், எந்த ஆர்டர்லேயும் இல்லை. ஸோ டாப் 10 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம்ல. 10th ஒன் வந்து இது அப்படிலாம் கிடையாது. ஸோ எனக்கு பிடிச்சதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏதோ ஒரு ஆர்டர், சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் செகண்ட், அப்படி கிடையாது. ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப், ட்ராகன் பூஸ்டர், கிக் பொட்டாஸ்கி, மிஸ்டர் பீன், பவர் ரேஞ்சர்ஸ், பென்டன், ஜாக்கி சான். கண்டிப்பாக இது வேணால் நான் நம்பர் 1 வச்சுக்கிறேன். மந்திர கற்கள்லாம் வச்சு நான் விளாடாத நாட்களே கிடையாது. சும்மாலாம் போயிட்டு இருக்கும்போது
இது முயல் மந்திரக்கல் அப்படின்னு நான் ஃபாஸ்ட்டாக போவேன். அவன் உடனே வந்து பாம்பு மந்திரக்கல் நான் மறைஞ்சு போவேன் அப்படின்னு. அப்புறம் புலி மந்திரக்கல் நாங்கள் 2 ஆகிட்டோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்று அடிச்சிருவோம் அப்படின்னு. நாங்களே எல்லாம் நல்ல ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு விளாடுவோம். அதில் இப்போ தான் நீங்கள் கேம்லாம் விளாண்டுட்டு இருக்கீங்க ஸ்ட்ராட்டஜி போட்டு, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், கிளாஷ் ராயல். நாங்கள் அப்போல்லாம் கிடையாது, நாங்கள்லாம் வாயாலேயே விளாடுவோம். அதுதான் புக்கரிக்கெல்லாம் ஆடிருக்கியா நீ? நாங்கள் ஆடிருக்கோம். அனிமே பார்த்து கெட்டு போய் சுற்றி நிற்கிறீங்க. இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ரோல் நம்பர் 21 சோட்டா பீம், டாம் அண்ட் ஜெரி. இதெல்லாம் என்னோடய டாப் 10 அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். நான் லிஸ்ட்டு வேணால் இங்கே போடுறேன், எங்கேயாவது போடுறேன். நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், எப்படி போடணும்லாம் தெரில. எங்கேயாவது போட்டு விட்றேன் லிஸ்ட்டு, டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு விட்டுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், ஸ்பிங்ஸி அஃபிஷியல்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து ரிலேட்டபிள் கண்டென்ட்டுக்கான லிங்க்கு. இன்னொன்று வந்து ஸ்பிங்ஸி தமிழ்னு இருக்கும், அதில் இன்ஃபர்மேஷன் ஷேரிங்க்கான இன்ஸ்டாகிராம் லிங்க்கு. ஸோ இது ரெண்டையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஏதாவது நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் அதில் போடுறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, ஸோ உங்களோட டாப் 10 நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற டிவி ஷோஸ், நீங்கள் வந்து இல்லை இந்த டாப் 10 இருக்கிறது வேஸ்ட்டு, நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை விட்டுட்ட அப்படின்னு சொல்லுங்கள், அதையும் சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் நம்ம திருப்பி அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஆமாம் இல்லை நம்ம அந்த டைமில் இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்ட்டு அது மட்டும் ஞாபகம் வராது, அதை சுற்றி நம்ம பண்ண எல்லாமே ஞாபகம் வரும். ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தோம். அதே மாதிரி சன் டிவியில் 6 மணி சண்டே மத்தியானம் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் போடுவான் தமிழில், அதுவும் பார்ப்போம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து சொன்னேன்ல, கார்ட்டூனை பற்றி பேசணும்னு நம்ம சைல்டுஹுட்டே ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், அது வந்து ஒரு மறக்க முடியாத, தவிர்க்க முடியாத, எல்லாரோட சைல்டுஹுட்லேயும் ஒரு பார்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம். கரண்ட்டாக இப்போ அது இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ ஏன்னா எல்லாருமே வந்துட்டு டிஸ்னி ப்ளஸ், ஹாட் ஸ்டார், அனிமே அந்த மாதிரி ஒரு நம்ம ஹைஃபையாக இருக்கிறோன்னு நினச்சிட்டு சட்டிலாக இருக்கிற ஒரு விஷயத்த மறந்துட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த சட்டிலான விஷயந்தான் திருப்பி பார்க்கும்போது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ எஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் பக்கத்து வீட்டு பட்டதாரி சைனிங் ஆஃப். பீஸ்.